ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 2.1 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 2.1 வந்து நமக்கு பேஜ் நம்பர் 44 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஏ, பி, சி, XYZ ஆகிய எழுத்துக்கள் டேஷ் குறிப்பதற்கு பயன்படுகின்றன. அதாவது வந்து கணிதத்தில் கணக்கில் வந்து இந்த மாதிரி ஆங்கில எழுத்துக்கள் ABCXYZ, ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற ஆங்கில எழுத்துக்கள் எது வந்தாலும் நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாறிகள். சரியா? என்னன்னு சொல்லுவோம்? மாறிகள். ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம், டிஇ, அந்த மாதிரி ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற எந்த ஆங்கில எழுத்து வந்தாலும் நம்ம அது என்னன்னு சொல்லுவோம்? மாறிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஒரு மாறி என்பது டேஷ் மதிப்பை பெற்றிருக்கும். இப்போ வந்து ஒரு மாறினா நமக்கு அது ஏவா இருக்கலாம், பிஆ இருக்கலாம், சிஆ இருக்கலாம். அது வந்து நமக்கு வர ஆன்சர் வந்து வெவ்வேறானவையாக கூட இருக்கலாம். அப்போது நமக்கு என்ன ஆன்சர்? வெவ்வேறானவை. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் நமக்கு வராது இல்லையா? நமக்கு பலவிதமான ஆன்சர்ஸ் வரும். அடுத்தது பாருங்க. ஒரு நீள் இருக்கையில் 5 மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். எண்ணின் நீள் இருக்கையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை n × 5. இங்கு டேஷ் என்பது மாறியாகும். இங்கே பாருங்க, இப்போ வந்து நமக்கு வந்து நம்பரில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆங்கில எழுத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எது மாறி வரும்? ஆங்கில எழுத்து தானே மாறி. அப்போது என்னன்னு போடணும்? என்னன்னு போடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? மாறினா என்னன்னு தெரிஞ்சிச்சா? ஆங்கில எழுத்துக்கள் தான் மாறி. அது ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற எந்த எழுத்து கொடுத்தாலும் நீங்கள் அதை மாறின்னு தான் சொல்லணும் கணக்கில். சரிங்களா? அடுத்தது சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு பாருங்க. ஒரு பென்சிலை வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எழுதுகோளின் பி பகுதியின் நீளம் A-6. அதாவது இங்கே வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு அதோட ஆன்சர் வந்து A-6 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் இங்கே அந்த படத்தை வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நமக்கு முறையான முறையில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே ஃபுல்லாக நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இந்த பி வரைக்கும் நமக்கு A சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பியோடைய மதிப்பு என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம் இந்த கணக்கை? 6லேருந்து ஏவை கழிச்சா தானே நமக்கு பி என்னன்னு தெரியும். அப்போ 6 - A. சரிங்களா? இப்படி தான் எழுதணும். இதுதான் வந்து நம்ம இந்த கணக்குக்கான சரியான விடை. சரிங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? A-6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நமக்கு? தவறு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு சரியான முறை. B = 6 - A. 6லேருந்து ஏவை கழிச்சாதான் நமக்கு B வந்து நமக்கு விடை கிடைக்கும். அதனால் நமக்கு முதல் கேள்விக்கு என்ன? தவறு. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? ஆப்பிளின் விலை X மற்றும் வாழைப்பழத்தின் விலை 5 எனில் பழங்களின் மொத்த விலை X + 5 ஆகும். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து X + 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ X வந்து ஆப்பிள், பழம் வந்து வாழைப்பழம் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே கூட்டினா தானே மொத்த விலை நமக்கு கிடைக்கும். அப்போ X + 5 இவங்க கொடுத்துருக்கிற முறை வந்து நமக்கு சரி. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு அணியில் 11 வீரர்கள் பங்கேற்கிறார்கள் எனில் Q அணிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கை 11 + Q ஆகும். அதாவது வந்து ஒரு அணியில் வந்து நமக்கு எத்தனை பேர் பங்கேற்கிறாங்களாம்? 11 பேர் வந்து பங்கேற்கிறாங்களாம். அந்த அணிக்கு வந்து பேர் எதுவானாலும் இருக்கலாம். Qவாக இருக்கலாம், ஏவாக இருக்கலாம், மாறி எதுவானாலும் இருக்கலாம். எனில் Q அணிகளில் பங்கேற்கும் வீரர்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துட்டு 11 + Qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க இந்த எழுதியிருக்கிற முறை வந்து நமக்கு தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா 11 × Q இப்படி எழுதினாதான் நமக்கு வீரர்களோட எண்ணிக்கை வந்து கிடைக்கும். ஸோ இந்த குறி X +ங்கிற இடத்துல வந்து நமக்கு என்னன்னு வரணும்? பெருக்கல்ட்டு வரணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து நமக்கு சரியான முறை. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது என்ன? நமக்கு தவறு. சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த 2 அமைப்புகளை வரையவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு அட்டவணை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு வந்து இங்கே படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். வடிவம், வட்டம் இருக்குது, சதுரம் இருக்குது, முக்கோணங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து வட்டம், சதுரம், 2 முக்கோணங்கள் கொடுத்து படத்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாக்ஸை வந்து நம்மளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ணிடலாமா?
பாருங்கள், நான் அந்த 3வது கணக்கு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து தனித்தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அந்த முதல் வரைபடத்தை முதல்ல வரைஞ்சிருக்கேன். அடுத்த 2, அடுத்த 3. சரிங்களா? அடுத்த 2 வரைபடத்தை நம்மள தானே வரைய சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து கீழே வந்து 2 வரைபடத்தை வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து முதல் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு இது வடிவங்கள் சதுரம், வட்டம், முக்கோணம். சரி, சதுரம், வட்டம், முக்கோணம். முதல் அமைப்புன்னா நமக்கு எது வரும்? இந்த ஃபஸ்ட்டு படம் தானே வரும். ஃபஸ்ட்டு படத்தில் நமக்கு சதுரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு சதுரம் இருக்கா, அப்போ 1ன்னு எழுதியாச்சு. அடுத்தது வட்டம் எத்தின்னு இருக்குது பாருங்கள், ஒரு வட்டம் இருக்கா, அப்போது வட்டம் 1ன்னு எழுதியாச்சு. அடுத்தது முக்கோணம் எத்தின்னு இருக்குது பாருங்கள், 1, 2ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணியாச்சு, 2ன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் 2ஆம் அமைப்பிலையும் எழுதியிருக்காங்க, 3ஆம் அமைப்பிலையும் எழுதியிருக்காங்க. நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 4ஆவதுலேயும் 5ஆவதுலேயும். அடுத்த 2 அமைப்புனா 4, 5 தானே வரும். இப்போ வந்து நம்ம இந்த 2 பாக்ஸ் வந்து நம்ம எழுதணும். சரிங்களா? அப்போ 4ஆம் அமைப்பில் எழுதலாமா? சதுரம் எத்தின்னு இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு சதுரம் தான் இருக்குது. சரிங்களா? 1, 2, 3, 4 மொத்தமாக எண்ணணும். சரிங்களா? அப்போ 1, 2, 3, 4 சதுரம் இருக்கா, எழுதியாச்சா? அடுத்தது வட்டம் எத்தினி இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4. அப்போ 4 வட்டம் எழுதியாச்சு. அடுத்தது முக்கோணம் எத்தினி இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது நமக்கு? 8 முக்கோணம் இருக்குது. அடுத்தது 5ஆம் அமைப்பு. இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. சரிங்களா? 5ஆம் அமைப்பு கேட்டிருக்காங்க. 5ஆம் அமைப்பில் பாருங்கள், சதுரம் எத்தினி இருக்குது? 1, 2, 3, 4, 5. அப்போ 5ன்னு போடணும். அடுத்தது வட்டம் எத்தினி இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அடுத்தது முக்கோணம் எத்தினி இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போது நமக்கு எத்தனை முக்கோணம் இருக்குது? 10 முக்கோணம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த முதல் அமைப்போ, 2ஆம் அமைப்போ, 3ஆம் அமைப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. 4ம் 5ம் நம்மளே போட்டு நம்ம வந்து எவ்வளோன்ட்டு எழுதி கூட்டி போட்டிருக்கோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பாருங்க, பின்வரும் உருவங்களை அமைக்க எத்தனை பனி இனிப்பு குச்சிகள் தேவைப்படும்? மாறியின் விதியை எழுதுக. மாறினா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆங்கில எழுத்துக்கள் ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற எழுத்து. அப்போ இங்கே நமக்கு சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ சீன் அமைப்பு இங்கே பாருங்கள், 1, 2, 3. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 3ன்னு போட்டு நம்ம வந்து எத்தனை வேணால், அதாவது வந்து மாறிங்கும் போது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் வந்து 3Nன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா 1, 2, 3 போட்டாச்சு. நம்ம வந்து மாறின்னு எழுதணும் இல்லையா? அதனால் நம்ம வந்து Nன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஆங்கில எழுத்து தானே, அதனால் நான் Nன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது எம்மின் அமைப்பு. எம்மின் அமைப்பு பாருங்கள், இப்போ இந்த குச்சியை வந்து நம்ம எண்ணணும். 1, 2, 3, 4. அப்போ 4 போட்டுக்கிட்டாச்சு. நமக்கு ஒரு மாறி விதி எழுதணும்ல, அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், Nன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது வந்து இந்த குச்சிகளோட எண்ணிக்கையை எண்ணிட்டு எழுதிட்டு ஒரு மாறி, அதாவது ஏலேருந்து இசட்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்தை வந்து நம்ம எழுதிக்கணும். அதை தான் நான் இங்கே Nன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். அதே மாதிரி எம்மினோட அமைப்பு 1, 2, 3, 4. மாறியோட விதின்னும் போது நமக்கு ஆங்கில எழுத்து ஏதாவது ஒன்று எழுதணும். அது இங்கே Nன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்பில் உள்ள மாணவர்களை ஒரு குழுவிற்கு 5 மாணவர்கள் வீதம் அமைத்தால் P குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாராம், ஒரு குழுவில் வந்து 5 மாணவர்களை அமைக்கிறாராம். அந்த இதுக்கு வந்து என்னென்னு வைக்கிறாங்க பேர், P குழு. P குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதை எப்படி நம்ம போடலாம் பாருங்கள். ஒரு குழுவில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை பேர் இருந்தாங்க? 5 பேர் இருந்தாங்க. அதை எழுதிட்டோம். அடுத்தது P குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ P குழுக்களில் தானே அந்த 5 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5P இப்படின்னு எழுதணும். இதுதான் வந்து இந்த கணக்குக்கான விடை, 5P. புரியுதுங்களா? ஒரு குழுவில் உள்ள மாணவர்களோட எண்ணிக்கை 5, P குழுக்களில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த 5 மாணவர்கள் எதில் இருக்காங்க? Pயில் தான் இருக்காங்க. அப்போ 5Pன்னு சேர்த்து எழுதிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6வது கணக்கு. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். அதாவது அறிவழகனுங்கிற உங்களை மாதிரி 6ஆம் வகுப்பு பையனா, அவருடைய தந்தையை விட அவன் வந்து என்னவா 30 வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அறிவழகனுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவருடைய வயசை வந்து அவரோட தந்தையோடைய வயசை வச்சு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எழுதலாம், நம்ம எழுதி பார்த்துடலாமா இப்போது?
ஸோ நமக்கு தந்தையின் வயது அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம ஆங்கில எழுத்தில் ஒரு மாறி எண் ஏதாவது எண் போட்டுக்கிட்டோம். சரிங்களா, இது மாறி தானே நமக்கு, அதனால் நம்ம எண்ணுன்னு போட்டுக்கிட்டோம். இப்போ அறிவழகனுடைய வயதை தானே எழுத சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க, தந்தையோட வயதோட சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலான்னா, தந்தையின் வயது எண்ணுன்னு போட்டு அறிவழகனின் வயது வந்து -30. அதாவது எண் வந்து தந்தையோட வயது என்னன்னு தெரியாது, அறிவழகன் வந்து 30 வயசை விட சின்னவர். ஸோ இதுதான் வந்து இந்த கணக்குக்கான விடை, n-30. அவ்வளோதான். அறிவழகன் வயது பாருங்கள் 30லிருந்து கம்மி அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. u என்பது இரட்டை எண் எனில் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை எண்ணா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு, 2, 4, 6, 8 அதுதான் வந்து நமக்கு என்னது இரட்டை எண். சரிங்களா, இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. 7வது கணக்கு. இரட்டை எண்ணா என்னென்னலாம் சொல்லுவீங்க நீங்கள், இரட்டை எண் 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு 2ஆல் வகுப்படக்கூடிய எல்லா எண்களுமே அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இரட்டை எண்ணுன்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, யூவின் அடுத்த பெரிய இரட்டை எண் எது. யூனா மாறி, அதாவது ஆங்கில எழுத்து. யூவின் அடுத்த பெரிய இரட்டை எண்ணுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய அப்படின்னா நமக்கு என்ன வந்துடணும், கூட்டல் குறி வரணும். அப்போது நமக்கு முதல் கேள்விக்கான பதில் என்னென்னா u+2. அவ்வளோதான், புரியுதுங்களா. பெரியங்கும்போது கூட்டல் குறி போட்டுட்டு இரட்டை எண் வந்து நம்ம முதல்ல இருக்கிற இரட்டை எண் என்னது 2ன்னு போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். யூவின் முந்தைய சிறிய இரட்டை எண் எது. சிறிய அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிடலாம். முந்தைய அப்படின்னும்போது நமக்கு சிறியன்னும் போது மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, 2வது கணக்கு u-2. அவ்வளோதான், புரியுதுங்களா. பெரியன்னா கூட்டல் குறி போட்டாச்சு, சிறியன்னுங்கும் போது நம்ம மைனஸ் குறி போட்டாச்சு. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த கணக்கு பார்க்கலாமா. புறவய வினாக்கள். மாறி என்பதன் பொருள். மாறினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து என்னன்னா 3வது வேறுபட்ட மதிப்புகளை ஏற்கக்கூடியது. ஸோ மாறினா நமக்கு வெவ்வேறு மதிப்புகளால் நம்ம வந்து கணக்கிடலாம், அதுதான் வந்து மாறி. சரிங்களா, அடுத்தது 6y என்பது 6yயை எழுதுறதுக்கான சரியான முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பெருக்கல் முறையில் தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்துருக்கிற மாதிரியே எழுதணும். அப்போ 6 × y இதுதான் வந்து நமக்கு சரியான முறை. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது ராதாவின் தற்போதைய வயது x. 4 ஆண்டுகளுக்கு முன் அவளுடைய வயது. ஸோ 4 ஆண்டுகளுக்கு முன், அப்போ என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போது அதான் கரெக்டு, x-4. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து முன்னுன்னு கேட்டுட்டாங்க இல்லையா, அதனால் நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்தது w வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. ஸோ நமக்கு மொத்தம் எத்தனை நாள், 7 நாள். அப்போ டபிள்யூன்னா இப்படி தான் வரும். அப்போ 7W. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஈல இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா, அடுத்தது வட்டத்தில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டு நமக்கு ஒரு வட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடையை நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் போட்டு காட்டட்டுங்களா இந்த சம்மு பாருங்கள். நான் இந்த படத்தை இங்கே வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இங்கே படத்தை வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எக்ஸுக்கு அடுத்து என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ இந்த 2லேருந்து நம்ம எழுதணும். 2, 4, அடுத்தது என்ன 7, அடுத்தது 11, அடுத்தது 16. சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2த்துக்கும் 4க்கும் இடையில நம்ம கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 2லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு என்ன 2. அடுத்தது அதே மாதிரி 4லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு என்ன விடை 3. அதே மாதிரி 7லேருந்து 11 போச்சுன்னா நமக்கு என்ன விடை 4. 11லேருந்து 16 போச்சுன்னா நமக்கு 5. அப்போ இங்கே அடுத்தது 16க்கு அடுத்தது என்ன இருக்குது, எக்ஸ் தானே இருக்குது. அப்போது இங்கே நமக்கு என்னவாக இருக்கும், 16லேருந்து இதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், இங்கே 2, 3, 4, 5ன்னு இருக்குது. இப்போ இங்கே அடுத்த நம்பர் நமக்கு என்னவாக இருக்கும், 6ஆக தான் இருக்கும். அப்போ 16ஐயும் 6ஐயும் கூட்டினீங்கன்னா நமக்கு இங்கே என்ன விடை கிடைக்கும், 22. 16 கூட 6 கூட்டுங்க 22ன்னு கிடைக்கும். அப்போது நம்ம எக்ஸோடைய மதிப்பு என்ன, நமக்கு 22. அவ்வளோதான், புரியுதுங்களா. 2, 3, 4, 5. 5க்கு அடுத்தது நமக்கு எப்பவும் போல் 6 தான் வரும். அப்போ இந்த 6ஐயும் 16ஐயும் கூட்டிட்டா நமக்கு இந்த எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். அப்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 22. ஸோ ஈல இருக்குது பாருங்கள், இதை தான் நீங்கள் வந்து டிக் பண்ணணும். சரிங்களா, சரி ஓகே. இந்த சம்ஸோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.